ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து கிஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். நம்ம கவின் சார், அந்த அயோத்தி படத்து ஹீரோயினி அவங்க, அப்புறம் எலெக்ஷன் ஒரு படம் நடிச்சிருக்காங்க, ஒரு சில படம் நடிச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சதீஷ் கிருஷ்ணன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின். இவர் யாருன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர். யாரு இந்த படத்தோட டைரக்டர். ஒரு நிறைய படத்தை ஜுன்பான் சொல்லி கட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் போட்டிருப்பாரு. இவர் ஒரு படம் எடுத்து நம்ம வந்து ட்ரீட்ஸை ரியாக்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். அது பார்க்கறதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு. நம்ம கவின் சாரோட அடுத்த பரிணாமம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வர ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் அப்படி போகிறப்ப ஒருத்தர் பாலிடிக்ஸ் போகிறாவது, எங்கே கார் ரேஸ் போகிறாரு, மற்றவர் போய் வீட்டில் இருக்காரு, இவ்வளோ நடக்குது. அப்போ வந்து இப்போ சின்ன சின்ன நடிகர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக மாறி போச்சு. அப்படிங்கிறப்ப ஸ்டார் படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக்காக மாறிட்டார் ஸ்டார் டாடா. அப்புறம் நிறைய படங்கள் கொடுத்து ஒரு பெரிய இடத்துல இருக்குது நம்ம கவின் சார். அவரோட படம் வந்திருக்கு. இது ரியாக்ஷன் பண்ணி இது என்ன இருக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரீசரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சைக்கோ அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து யாரில் சொல்லிட்டு போவோம். சரி, அந்த சீனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி, இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வளவலன்னு பேசலாமா, பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அதை பற்றி பேசலாமா? ஓகே. சைக்கோ அடியே 1 2 3. சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது? காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கையெடுக்கிறேல கட்டையில அடிக்கவா. இப்போ கூப்பிடாமலே ஒண்ணு வரும், அதான் டிப்ரெஷன். இப்ப மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். பயங்கரமா இருக்குல்ல? சொன்னார் அவரு. இடுப்புல வச்சு சோறுட்டு போறியா? சைக்கோ அது அவரே போட்டா பரவாயில்லடா. இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower. She is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடுவேன். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. Let the experiment begin. 3, 2, 1. ஜும் ஜும் சாக் சாக். அவன் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். என்னத்தான் பார்த்த? அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ண வைக்கிறோம். I am the guardian angel. என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுடணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. சூப்பரா இருக்குல்ல அந்த குறிஞ்சி டோர் சீன். நல்லா இருக்கு. பெரிய டைட்டில். இங்க கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க ஜும் ஜும் சாக் சாக் சாக். எல்லா வீட்டு சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்கு. எப்படி இருக்கு இந்த ட்ரெய்லர்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் ஃபீல் அப்படி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. உள்ள வந்து லைட்டாக நம்ம கவின் சாருக்கு உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் அது ஒன்று எதனால தான் அவருக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை உள்ளே இருக்கலாம். அது எனக்கு தோணுது, பார்த்தா அப்படி தோணுது. அப்புறம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு. ஜாலியாக அந்த லவ் டுடேலாம் ஒரு வைப் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு வைப். அதே ஜாலியாக அந்த யங்ஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணுற மாதிரி சில மெஷின் சோசியல் மீடியா நடந்த மாதிரி அந்த வடக்கன் சது காலத்தில் சூப்பராக இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி பார்க்குறதுலாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபீல் பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு கதைக்கிழங்குள்ள ஒரு படமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் அதில் என்ன இருக்கோ அதை பற்றி தான் நான் பேசணும். அவங்க புதுசாக ஒன்று கற்பனை பண்ணி ஒன்றும் பேசலை நான். மியூசிக் நல்லா இருக்குது. ஜென் மார்டின் சூப்பராக போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருந்த அனிருத் பாடியிருப்பார். சூப்பராக இருந்த அந்த பாட்டுமே. இன்னும் சில பாட்டுங்களும் வரட்டும். கவின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் பிடிச்சிட்டா ஆல்ரெடி.
ரியோ ராஜன் வந்து அந்த அந்த நிலைமையில தான் இருக்காரு. அது அடுத்த கட்டத்தை நோக்கி. என்னை பொறுத்த இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா, எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு உள்ள வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. யாரு? தேவயானி மேம் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு சீன்ல பார்த்தேன். அவங்கள பார்த்தேன். சில பல ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு நடிச்சிருக்காங்க. சக்தி அதெல்லாம் நடிச்சிருக்காப்புல. நம்ம விஜய் அவர் அந்த அண்ணன் நடிச்சிருக்காரு. ஃபன் ஃபீல் கலந்த ஒரு படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் தேட்டருக்கு வந்தோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோமா அப்படின்னு மாதிரி இருக்கும். முக்கியமாக சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து பிளடி பிளக்கர் அந்த படம் வந்து ஒரு வேற லெவல் படம். நான் ஓடிடிலாம் பார்த்தேன். மிஸ் பண்ண படம் தேட்டரில் பார்க்க. நல்ல கதைக்களமான படம். அது சூப்பராக இருந்தது. ஒரு கேரக்டர் ஆர்க்குலாம் பயங்கரமாக இருந்தது. அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும்ல ஒரு கேரக்டர், அதெல்லாம் செம்ம கிரியேட்டிவ் அந்த கேரக்டர்லாம். நம்ம என்ன பட்டிருக்கு படி பல ஜெயிலில் ஒரு அண்ணன் அவருக்கு நடிச்சிருந்தாரு. சரி, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறது. போய் தேட்டரில் பார்க்கலாம்ப்பா, அது நல்லாதான்ப்பா இருக்கும், ஒரு கவின் படம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்குது. தேட்டர் வரட்டும், தேட்டர் வந்து நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு படத்தோட ரிவ்யூ போடுவோம். தீக்குளுத்தி பைசன் படத்தில் உள்ள பாட்டுக்கு மலை மாதிரி ஒரு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சது நான் காணொலி பதிவிடுறேன். வேறு எந்தெந்த வீடியோஸ்க்கு, எந்தெந்த ட்ரெய்லருக்கு, எந்தெந்த சாங்ஸுக்கு ரியாக்ஷன் பண்ண சொல்லுங்கள். அதுவும் ரியாக்ஷன் பண்ணி போடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Psycho.